இன்னைக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்தோத்திரம் 56. அஜோ மகார்ஹ சுவாபாவ்யோ ஜிதாமித்ர பிரமோதனக ஆனந்தோ நந்தனோ நந்த சத்யதர்ம திரிவிக்ரம அஜோ மகார்ஹ அஜோ மகார்ஹ சுவாபாவ்யோ அஜோ மகார்ஹ சுவாபாவ்யோ ஜிதாமித்ர பிரமோதனக ஆனந்தோ நந்தனோ நந்த சத்யதர்மா திரிவிக்ரம. எப்படி சொல்லணும்னா, அஜாமகாஹ சுவாபாவ்யோ ஜிதாமித்ர பிரமோதனக ஆனந்தோ நந்தனோ நந்த சத்யதர்ம திரிவிக்ரம அப்படி சொல்லணும். அஜோ மகார்ஹ சுவாபாவ்யோ ஜிதாமித்ர பிரமோதனக ஆனந்தோ நந்தனோ நந்த சத்யதர்மா திரிவிக்ரம அப்படி சொல்லும்போது அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அஜன்னா மன்மதன், படைக்கு வந்து பண்ற மன்மதன். அதான் அஜன்னா மன்மதன், மன்மதை படைத்தவர் அப்படின்னு அர்த்தம். இங்க அஜன்னா மகான்னா பெரிய, ஹர்னா பூஜை, மகா இதுல வந்து மூணா பிச்சுக்கணும். மகா ஹர் ஹ. மகார்ஹன்றது மகா ஹர் ஹன்னு எடுத்துக்கணும். மகான்னா பெரிய, ஹர்னா பூஜை, ஹன்னா அதிகாரி, அதிபதி. ஆக மகாஹர்னா மிகப்பெரிய பூஜைகளுக்கு அதிபதி அப்படின்னு அர்த்தம். அஜோ மகார்ஹ. அடுத்தது ஸ்வாபாவ்யோ, ஸ்வாபம், ஸ்வாபாவ்யோ, ஸ்வாபாவ்ய அப்படின்னா சான்னா சிறந்த, பாவியம்னா குணம். ஞாபகம் வச்சுக்கோ. பாவியம்னா குணம். அதான் அவனோட சுபாவம் இதுதான் நினைப்பேன். அதுதான் இந்த பாவியம். அவனோட சுபாவம் நம்ம சுபாவம் நம்ம சொல்றோம், பாவியம் சுபாவியம்னு சொல்லணும். பாவியம்னா குணம். யாராவது ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு காரியத்தை திட்டி படிந்தான்னு வைங்க, இன்னும் இப்படி இருக்கான், அந்த இடம் சொன்னாலும் கேட்க மாட்டேன், இல்லை அவனோட சுபாவம் அப்படிதான் அப்படின்னுவோம். அது சுபாவம் இல்லை, பாவியம்னு பேரு. சுபாவியம்னு சொல்லணும். அந்த சார்னா இதுல சுவாபாவியோன்றது சிறந்த, பாவியம்னா குணம், சுவாபாவியன்னா சிறந்த குணங்களை உடையவன் அர்த்தம். ஜிதாமித்ர, ஜிதான்னா ஜெயிக்கிறது, ஜெயித்து சொல்லியிருக்கேன். ஜிதா மித்ரன்னா நண்பர். பகைவர்களையும் என்ன பண்ணுவானா, முதல்ல பகைவர்களை ஜெயிப்பானா, ஜெயிச்சுட்டு அவங்களுக்கு இருக்க அகங்காரத்தையும் அவங்களோட பஞ்ச பூதங்களையும் அடக்குவானா, அடக்கிட்டு அவங்கள நண்பனாக்கி அவங்களுக்கும் மோசம் கொடுக்குறவனா. அதான் ஜிதாமித்ரன்னா எதிரியாகவே இருந்தாலும் அடக்கி அவரை நல்வழிப்படுத்தி அவருக்கும் மோசத்தை கொடுப்பவர். ஜிதாமித்ரன்றது விசேஷமான பேர், விசேஷமான பேர் ஜிதாமித்ரன்ற பேர். ஏன்னா எதிரியை ஜெயித்து அவனை நல்வழிப்படுத்தி அவனுக்கு வந்து மோசத்தை கொடுக்கறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அது மாதிரி நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு. கம்சனுக்கு பண்ணியிருக்காரு, நல்வழிப்படுத்த முடியல, கொண்டுட்டு கொடுத்துருக்காரு. நல்வழிப்படுத்தி கொடுத்தவங்களும் இருக்காங்க. எதிரியை அடக்கி நல்வழிப்படுத்தி கடைசியாக சாகும்போது நல்வழி ஆயிடுவாங்க, நல்லவங்களை ஆயிடுவாங்க. அப்போ அந்த பகாசுரன் கதையெல்லாம் அதான், தீபாவளி வந்தது பகாசுரன் கதை, அதெல்லாம் வந்து அவங்க சாகும்போது நம்ம இந்த தப்பு பண்ணிட்டேன், எனக்கு வந்து மோசத்தை கொடு அப்படின்னது. அதே மாதிரி வாலி வந்து ராமர் கையால் வந்து வதைப்பட்ட உடனே அப்படி எழுதி சாக போகிற நிலையில் வாலி ரொம்ப தெரிஞ்சுட்டான், தப்பு பண்ணிட்டேன், என் ஒய்ஃபோட இதோட தம்பியோட ஒய்ஃபெல்லாம் கவர்ந்துட்டேன், உன்னை நான் புரிஞ்சிக்கல, நீ யாருன்றது எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்றான். என்னோட ஆர்கியூமெண்ட் பத்து இருக்கு, அது அப்புறம் ஒரு நாள் சொல்றேன் நான் உங்களுக்கு. வாலியோட ஆர்கியூமெண்ட் எப்படி இருந்ததுன்றதுக்கு, ராமரோட பதில் எப்படி இருந்ததுன்றதுக்கு. வாலி வந்து தன் தரப்பு நியாயத்தை வந்து 10 கேள்விகளா ராமருக்கு வச்சாராம். ராமர் அந்த 10 கேள்விகளுக்கும் பதில் சொன்னார். அதை வந்து இன்னொரு நாள் நான் சொல்றேன். அது மாதிரி ஜிதாமித்ரன்றது அது ஒரு பெரியது. பிரமோதனக, பிரமாதம்ன்ற அதான் பிரமான்னா அதிசயம், பிரமோன்னா அதிசயிக்கத்தக்க, இது பெரிய
பிரமாதம்ன்ற பிரமாதம்னாலேயே அதிசயம். அது என்ன பெரிய பிரமாதம்னா அது என்ன பெரிய அதிசயமான்றதுக்காக தான் நம்ம அது அது என்ன பெரிய பிரமாதம். பிரமாதம்ன்றது அதிசயம்னு அர்த்தம். பிரமாதமா இருக்க அப்படின்ற மாதிரி தான் அதிசயமா இருக்கின்றது. பிரமோதனம் என்ன? பிரமோன்னா அதிசயிக்கத்தக்க, தனம்னா செல்வம். அதிசயிக்கத்தக்க செல்வத்தை உடையவன். அதிசயிக்கத்தக்க செல்வத்தை உடையவன் இந்த பணங்காசு செல்வம் அல்ல, எல்லா செல்வங்களும் 16 செல்வங்களையும் உடையவன். அதிசயிக்கத்தக்க மற்ற எங்கேயும் பார்க்க முடியாத இருக்க முடியாத அந்த மாதிரி செல்வங்களையும் உடையவன் அப்படின்னு. இந்த 16 செல்வமும் நான் இன்னொரு நாள் தனியா சொல்றேன். 16 செல்வம் சொல்லி அது 16க்கு என்ன விளக்கம்னு சொல்லணும், அப்பதான் புரியும். அதையும் நான் இன்னொரு நாள் சொல்றேன். பிரமோதனக ஆனந்த, ஆனந்தன்னா ஆனந்தத்தை கொடுப்பவன். ஆனந்தம்னா ஆனந்தத்தை கொடுப்பவன். இந்த இடத்துல 2 இருக்கு, நான் சொல்றேன். அப்புறம் இதுலயே வந்து திப்பியே வந்துடும். நந்தன, நந்தன எல்லாம். நந்தன்னா நந்தனன்றது எல்லாம். நந்தனன் எல்லாவற்றிலும் இருப்பவன். ஆனந்தோ நந்தன எல்லாவற்றிலும் இருப்பவன். ஆனந்தக்கு வந்து நனஞ்சு கொடுப்பவன். நந்தனை வந்து எல்லாவற்றிலும் இருப்பவன். அடுத்தது நந்த, எல்லாமாகவும் இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். இதுல வந்து ஆனந்தன்றதுக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன், நந்தனன்றதுக்கு இந்த மகிழ்ச்சியை கொடுப்பவன் ஒரு அர்த்தம் இருக்கு. நந்தன் வந்து எல்லாமாவும் இருக்கவன்றது ஒண்ணு இருக்கு, நந்தன்றது மகிழ்ச்சிக்கு ஒண்ணு இருக்கு. நந்தன் என்ன மகிழ்ச்சியை கொடுப்பவன். அதுக்கு அடுத்தது இன்னொரு நந்தன் வந்து பத்தியா, அது எல்லாமாவும் இருப்பவன். ரெண்டாவது ஆனந்தன்றது வந்து நந்தன் ஆனந்தத்தை கொடுப்பவன். நந்தனன்றது வந்து இந்த இடத்துல எல்லாம்ன்றது வேண்டாம், இந்த இடத்துல மகிழ்ச்சியை கொடுப்பவன் வச்சுக்கலாம். மகிழ்ச்சியை கொடுப்பவன். ஆனந்த ஆனந்தத்தை கொடுப்பவன், நந்தன மகிழ்ச்சியை கொடுப்பவன். அதுக்கப்புறம் ஒரு நந்த வருது, அந்த இடத்துல எல்லாமாகவும் இருப்பவன், ஆனந்தமாகவும் இருப்பவன், மகிழ்ச்சியாகவும் இருப்பவன் அர்த்தம். அதான் கரெக்ட். ஆக்சுவலா இதுல ஆனந்தத்தை கொடுப்பவன்றது வந்து ஆனந்தம்ன்றது வந்து மனசுக்குள்ள ஊறுறது, ஞாபகம் வச்சுங்க. ஆனந்தன்றது ஒரு காட்சியை பார்த்த உடனே நம்ம மனசுக்குள்ள தன்னறியாம ஊறும், பார்த்துருக்கீங்களா? ஒரு குழந்தை யார் குழந்தையோ யார் இடுப்புலயோ உட்காந்துட்டு நம்மளை பார்த்து சிரிச்சதுன்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு இது உண்டாகும், பார்த்தீங்களா? அது ஆனந்தம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள நம்ம குழந்தைகள் நம்ம பசங்கள் ஏதாவது ஒண்ணு பண்றதை வருது பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போது நம்மளுக்கு உள்ளுக்குள்ள தோட்டத்திலேயே அது ஒரு ஆனந்தம். அதே மாதிரி உட்காந்து நம்ம அசை போடும்போது பழைய நினைவுகள், மகிழ்ச்சியான நினைவுகள், நம்மளுக்கு திருமணமானதோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு திருமணமானதோ இல்லை ஏதோ வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான நினைவுகள், அது மனசுல அசை போடும்போது உள்ளுக்குள்ள ஒரு ஈரம் உருவாது பாருங்க, அதுதான் ஆனந்தம். ஆனா மகிழ்ச்சின்றது என்னன்னா, இன்னொருத்தரோட நீங்க பேசும்போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாது பாருங்க. இன்னொருத்தரோட பேசும்போது நீங்க வந்து காட்டுறீங்க பாருங்க, அது மகிழ்ச்சி. இன்னொருத்தரோட பேசும்போது இந்த குழந்தைய பார்க்கும்போது உங்க மனசுல ஒண்ணும் இல்லை, பக்கத்துல இருக்க பெண்ணோட இடுப்புல இருக்க குழந்தைய பார்க்கும்போது உங்க மனசுல உண்டாகிறது ஆனந்தம். அந்த குழந்தை சிரிச்சவொடனே என்னடா கண்ணு நீங்க கூப்பிட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது மகிழ்ச்சி. இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். உள்ள இருக்கிறது ஆனந்தம், வெளியில இருக்கிறது மகிழ்ச்சி. இதை புரிஞ்சுக்கணும். இந்த ஆனந்தம் நந்தனோ, நந்தன்றது வந்து எல்லாமாக இருப்பவன். சத்திய தர்மா, தர்மத்தையும் ஞானத்துடனும் உண்மையுடனும் நடத்தி செல்பவன். சத்திய தர்மா, தர்மத்தைய சத்தியம் வந்து நல்ல உண்மையான வழி நோக்கி, சத்தியம்னா உண்மை. தர்மத்தை சத்தியத்துடனும் உண்மையுடனும் ஞானத்துடனும் உண்மையுடனும் நடத்தி செல்பவன் அர்த்தம். சத்திய தர்மா. திரிவிக்ரமக, திரின்னா 3, கர்மன்னா காரியங்கள். திரிவிக்ரமன்னா 3 காரியங்கள் என்னென்ன? காத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 காரியங்களை திரிவிக்ரமா 3 காரியங்களையும் விக்ரமான வெற்றிகரமா அதை நடத்தி முடிப்பவர். எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பவர். இந்த 3 காரியத்திலையும் விக்ரமாக இருப்பவர். 3 காரியங்களிலும் நடத்தி செல்பவர், வெற்றிகரமாக நடத்தி செல்பவர். அதான் திரிவிக்ரமா. மகார்ஷி, அது வந்து அடுத்த திரிவிக்ரமாவோட முடிஞ்சு போச்சு. அடுத்து இப்ப நம்ம எத்தனை 56வது சொல்றதுல நேற்றுக்கு 523 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 524 அஜ, 525 மகர்க, 526 சுவாபாவிய, 527 ஜிதாமித்ர, 528 பிரமோதன, 529 அனந்த, 530 நந்தன, 531 நந்த, 532 சத்திய தர்மா, 533 திரிவிக்ரமா. இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் 54வது ஸ்லோகத்துல. நேற்றுக்கு வந்து 523 வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்னைக்கு 524 இருந்து 533 வரைக்கும் 10 ஸ்தோத்திரம் பார்த்துருக்கோம். 10 பேர் பார்த்துருக்கோம், 10 திருநாமங்கள்.
55வது ஸ்தோத்திரத்துல 56வது ஸ்தோத்திரத்துல 10 திருநாமங்கள் பார்த்துருக்கோம் இன்னைக்கு. இன்னி வரைக்கும் எத்தனை பார்த்துருக்கோம்னா 533 வரைக்கும் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.